வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கருத்து கணிப்பில் முதல்ல ஸ்டாலின் முதலிடம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மறந்துட்டோம். கருத்து கணிப்பில் முதல் இடத்தில் ஸ்டாலின், ரெண்டாவது இடத்துல விஜய் அப்படின்னு வரும்போதே திமுகவில் பல பேருக்கு தூக்கம் இல்லை. அது யார் கருத்து கணிப்பு எடுத்தது அப்படின்னு இப்போ திமுக சொல்லுதுன்னா சங்கிகள் தான் எடுத்தாங்க. ஏங்க சங்கிகள் எடுத்து முதலமைச்சரை இத்தனை சதவீதம் போடுவாங்களா? ஒன்றுமே புரியலையே. விஜய்க்கு ஆதரவாக சங்கிகள் எடுப்பாங்க. இன்றைக்கி யாருக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு நடக்கும்? திமுகட்ட பணம் இருக்குது, பிஜேபிகிட்ட பணம் இருக்குது, ரெண்டு பேர்ட்டும் அதிகாரம் இருக்குது. அப்போ எடுத்த அமைப்பு யாருக்கு சப்போர்ட்டாக எடுத்திருப்பாங்க? விஜய் ரெண்டாவது இடத்துக்கு போட வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் அவங்கள திட்டுறீங்க, அவங்க உங்களை திட்டுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதையும் தாண்டி இன்னொரு சொல்கிறாங்க. இதே கருத்து கணிப்பில் இன்னொரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க, அதை வரவிடாமல் தடுத்துட்டாங்க. என்ன கருத்து கணிப்பு? இளம் தலைவர்களில் முன்னணியில் இருப்பது யார்? இப்போ திமுக அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அங்கே பக்கம் அண்ணாமலை, சீமான். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முன்னேடத்தில். அடுத்து கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் எதிரியிலே இல்லைங்க, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஜெயலலிதா சொன்ன மாதிரி. அப்போ இன்றைக்கி இளம் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் அதிக செல்வாக்காக விஜய் இருக்கிறார். இந்த கருத்து கணிப்பு வர விடாமல் தடுத்துட்டாங்க. தொடர்ந்து சொல்கிற மாதிரி கைப்புணுக்கு கண்ணாடி எதுக்குமே வெளியில் நிலவரெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயுடைய ஆட்கள், அதாவது வரக்கூடிய தேர்தலில் விஜய் வேட்பாளராக யாரை நிறுத்த வாய்ப்பு இருக்குது? அதாவது அவர் கட்டமைப்பை வடிவமைக்கிறாரோ இல்லையோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் யாரை வேட்பாளராக போடுவார்? ஒவ்வொரு ஏரியாலையும் மாவட்ட செயலாளரோட பலம் என்ன, பலவீனம் என்ன, ஜாதி என்ன, இப்படி திமுக ஏற்கனவே உளவுத்துறை, பெண் அமைப்பு எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க. ஏற்கனவே உதயநிதி அவர்கள் கையில் லிஸ்ட்டு வந்துருச்சு. ஒரு 3 பேர் கொண்ட லிஸ்ட். என்னது? திமுகவில் யாரை வேட்பாளராக போடலாம்? ஏன் வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். அதாவது நெட்வொர்க் தீயாக வேலை செய்யணும், அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு திமுக. ஒரு பக்கம் மற்ற கட்சியிலேருந்து ஆளை தூக்கிறது. ஏற்கனவே போடுற நாடாளுமன்ற தேர்தல் தெரியும் உங்களுக்கு. பிஜேபி என்ன பண்ணுச்சு? தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சீட்டு எப்படி வந்தது? காங்கிரஸுடைய வேட்பாளராக முன்மொழியப்பட்டவர் ஓடிட்டார். சரி, இன்னொரு மாற்று வேட்பாளர், அவரும் ஃபோன் எடுக்கலை. அவங்கள 2 பேர் கையெழுத்து போட்டாங்க, எங்கள் கையெழுத்தை இல்லைன்ட்டாங்க. அப்போ பிஜேபி திட்டமிட்டு காங்கிரஸ்காரங்களே தூக்குறாங்க. எத்தனை வருடம் ஆண்ட கட்சி. அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டா அடுத்து மன்னராட்சி தான். ஏன்? அதிமுக இல்லாமல் போயிடும். பிஜேபிகிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, விஜய் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், முடிஞ்சது கதை. இந்த தேர்தலை மட்டும் ஜெயிச்சிட்டா போதுங்க, நமக்கு தாங்க அடுத்த ஆட்சி. அது திமுக ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. அதற்காக அவர்கள் எடுத்த சர்வே கிட்டத்தட்ட 45 எம்எல்ஏக்களுக்கு இப்போ சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ். மேற்கு மண்டலம் ஃபுல்லாக செந்தில் பாலாஜி இறக்கி விட்டாச்சு. கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுகிறதுக்கு ஏவாவேலுவை இறக்கி விட்டாச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு மனம் கோணாத அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸுகள் தயாராகி கொடுக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அவங்க எதுவும் பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கவனிப்பு பலமாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் தான் கவனிப்பு இல்லை, இப்போ ஒரு கவனிப்பு. அப்போ மக்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்குதோ இல்லையோ, கூட்டணி கட்சிகளுக்கு செம பரிசு மலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்களை மட்டுப்படுத்தணும், அவரை டேமேஜ் பண்ணணும். விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விங்கு, விஜயை கட்சியை உடைக்கிறதுக்கு விங்கு, விஜயை அவதூறாக பேசி பல வீடியோக்கள் இனிமேல் வரும், ரொம்ப அருவருக்கத்தக்க முகையில் வரும். அதையும் தாண்டி விஜய்க்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறா, அந்த ஊரில் யாரை வேட்பாளர் நிறுத்துவாங்க, அந்த பட்டியல் எடுங்க, இப்போவே எல்லாத்தையும் கார்னர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மெகா திட்டத்துடன் இன்றைக்கி திமுக இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக ஒன்றும் இல்லை, அது நாளுக்கு நாள் தேய்மானம் பாங்களாமே, ரொம்ப தேஞ்சு போச்சு. அவ்வளோதான். விஜய் சொன்ன மாதிரி டிவி கேட்கும், டிஎம்கேக்கும் தான் பொழுது வரக்கூடிய தேர்தல், அந்த அளவுக்கு தான் நிலைமை போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் நம்ம உதயநிதி சட்டசபைக்கு உங்களுக்கு தெரியும் லேட்டாக வராரு. அவருடைய திட்டம் சம்பந்தமான அப்பவே வரல, முதலமைச்சர் தான் படிக்கிறார். ஏன்னா உதயநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, உதயநிதிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சபைக்கு லேட்டாக வராரு. மூத்த அமைச்சர்கள் சிஎம்லாம் சீக்கிரம் வர்றாரு. இதே போல் தான் உங்களுக்கு தெரியும், மழை வெள்ள பாதிப்பில் சிஎம் காலையிலேயே போயிட்டார். எல்லோரும் பாராட்டணும், இந்த வயசில் உழைக்கிறாருன்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதயநிதி ரொம்ப லேட்டாக தான் வருவார். பல பத்திரிகை எழுதுகிறாங்க. இன்னொன்று, சில பத்திரிகைகள் எழுத பயம். ஏன்னா உதயநிதி அவர்கள் பெரிய ஆள். இன்றைக்கி எல்லாருமே அவதூறு வழக்கு போடுறாங்க. நம்ம ஏதாவது எழுதி அவதூறு வழக்கு வாங்கிட்டோம்னா, நம்ம உதயநிதி அவர்களை பர்சனலாகவும் சொல்லலை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே, இதையும் சொல்லக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அதையும் பெரும்பாலான பத்திரிகையில் எழுதலை. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்வமாக இல்லையே அவர். ஏன்னா கலைஞர் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்வம்,
ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு இதெல்லாம் ஏன் சினிமா நிகழ்ச்சிகள் மற்றதுக்குன்னா வந்து உதயநிதி கரெக்டாக போகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா நிகழ்ச்சியில் இருக்கும்போது எப்படி பண்ணார், ஷூட்டிங்னா கரெக்ட் டைம் வருவார். ஆனால் அந்த அரசியலில் வரும்போது ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய குறை இருக்குது. இதை வந்து திமுகனாலே பதில் சொல்ல முடியல. இப்போ அதிமுக கேட்குற கேள்விக்கு திமுகவாலேயே ஓரளவுக்கு மேலே பதில் சொல்ல முடியல. இது ஒரு பெரிய டிராபேக். அடுத்த திமுக தலைவராக உருவெடுக்க வேண்டிய உதயநிதி அவர்கள் இன்றைக்கி விஜயிலேருந்து எல்லாத்தோடையும் மேம்பட்டு இருக்கணும். ஏன்னா கையில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சார் நீங்கள் ஒரு அமைச்சர் சார், துணை முதலமைச்சர், எவ்வளோ பெரிய பொறுப்பு. அதை வச்சு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம். திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை. அதாவது உதயநிதி என்னங்க, உதயநிதி ஏதோ வாரிசுன்னு நினச்சோம், என்னங்க ஆர்ப்பாட்டமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இல்லைங்க பேர் வாங்கணும். என்னங்க சிஎம் விட இவர் பயங்கர சூட்டிப்பாக இருக்காருங்க, இவர் முதலமைச்சர் ஆக்கலாங்க, அப்படி இல்லைங்க சொல்லணும். நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆகுது, அது இது வரைக்கும் என்ன முக்கியமான விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க சொல்லுங்கள். மாணவர் அணி, திமுகவில் மாணவர் அணியும் இளைஞர் அணி, திமுக இருக்கக்கூடிய சீனியர்லாம் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள்லாம் சீனியர் அமைச்சர்கள்லாம் வீட்டுக்கே போய் வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அன்பழகன் அவர்கள் ஸ்டாலின் பிறந்தநாளுக்கு அன்பழகன் வீட்டுக்கு போய் வாழ்த்து வாங்கிட்டு இருப்பார். இன்றைக்கி அப்படியே டேட்டா மாறுது. ஏன், உதயநிதி தான் கட்சி அப்படிங்கிற முடிவுக்கு சீனியர்களே வந்துட்டாங்க. இங்கே இருக்கணும்னா உதயநிதியை அனுசரித்து போகணுங்க, அவ்வளோதாங்க. வேறு என்னங்க பண்ண முடியும். அதிகாரம் இல்லை என்றால் திமுக ஆடிவிடும். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மற்ற கட்சி ஆடுறதோட வேகமாடும். அதிமுக நிலைமை பார்த்தீங்களா, திமுக இதோட மோசமாக இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த சர்வே, அதாவது விஜயா ஒரு நம்ம உதயநிதியா, நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க விஜயா உதயநிதியான்னு போட வேணாம், ஸ்டாலின் தான் இருக்கார்ல, ஸ்டாலினை கணக்கு பண்ணுங்கள். ஸ்டாலின் தானே இன்றைக்கும் பெரிய லெவலு, கரெக்டு. இத்தனை ஆண்டுகள் இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ நெட்வொர்க்கான கட்சி, இவ்வளோ பணபலம், அதிகார பலம், ஆள் பலம் எல்லாம் இருக்குது, ஆண்ட கட்சி. எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சது 27%. பின்னாடியே விஜய் 18%. இதை வந்து பிஜேபி எடுத்தாங்கன்னா நம்புற மாதிரியாங்க இருக்குது. பிஜேபி எடுத்தால் எப்படி எடுக்கும்? ஸ்டாலினுக்கு 27 பிஜேபி கொடுக்குமா? பின்னாடி யார் வருவா? விஜய் வருவார். அதிமுக பிஜேபி கூட்டணி அது எப்படி வந்து சி ஓட்டர் வந்து பிஜேபிக்கு சார்பாக போகுது, பிஜேபி தான் எடுக்க சொன்னாங்க, நம்புற மாதிரி இருக்குது. அதாவது இன்னொரு விஷயம், திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி 27% முதலமைச்சர்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அடுத்து வந்து விஜய்னு ஒத்துக்க முடியல. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மெரசல் வந்துருச்சு. அடுத்து அதிமுக இருந்தால் ஈஸியாக அடிச்சிருக்கலாம், அடுத்து திமுக வரதை அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. அதனால் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, 2வது இடத்துக்கு தான் போட்டி, 2வது இடத்துக்கு போட்டியா முதல் இடத்துக்கு போட்டியாங்கிறது காலம் முடிவு செய்யும். இவங்க பதறதுலேருந்தே தெரியல. ஒட்டுமொத்தமாக சொல்லி வச்ச மாதிரி கனிமொழி அவர்கள், எல்லா அமைச்சரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருக்கு? விஜய்க்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது, இவங்க ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க. அப்போ விஜய் எதிர்கொள்ள என்ன பண்ணலாம்? விஜயுடைய நெட்வொர்க்கை உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? அது ஃபேஸ்புக்கு, யூடியூப் அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் களத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு போராட்டம், ஆள், இதைந்தாங்க பலம். அந்த ஆளையே நீங்கள் வந்து விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா, விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னா விலைக்கு வாங்க முடியாது, உலகத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ விஜய் அவர்களுக்கு 214 தொகுதியில் எது பலம் எது பலவீனம், அவர் என்ன பண்ண போகிறார், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எப்படி வளைக்க முடிஞ்சால் வளர்ப்போம், இல்லைன்னா வேறு ரூட்டில் ஒரு முயற்சி பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் பிரச்சனை. இது விஜய் அவர்கள் நல்லவர், அவங்க கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் எல்லோரும் நல்லவராக இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் எல்லோரும் விஜய் அளவுக்கு இருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள் சார். எந்த கட்சியிலும் அப்படி இருக்க மாட்டாங்க சார். அப்போ விஜய் அவர்கள் எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்கார், எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கார், அவருடைய வேட்பாளர்கள் யார், எந்த கம்யூனிட்டியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை உடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி திமுக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே அவங்க ஜெயிச்ச தொகுதியில் போன தடவை மார்ஜினில் எவ்வளோ 1500 கம்மியான மார்ஜினில் எந்தெந்த தொகுதியில் நம்ம வந்து ஓட்டு கம்மியாக போச்சு. எம்பி எலெக்ஷனில் தருமபுரியெலாம் கொஞ்சம் கம்மியாக போச்சு, அங்கெல்லாம் எங்கள் சௌமியா முன்னுக்கு வந்துட்டு இருந்தாங்களே, என்ன காரணம்? அதேமாதிரி விருதுநகரில் ரொம்ப அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு மாணிக் தாக்கூர் ஜெயிக்கிறார், அங்கே என்ன காரணம்? பிஜேபி மதுரையில் வருது, மதுரையில் எங்கே நம்ம கோட்டை விட்டோம்? இப்படி பல விஷயங்களை ஆராய்ஞ்சு எந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணணும்னு ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவே. அதுவும் இல்லாமல் உதயநிதி கையில் 3 பேர் லிஸ்ட்டு, பெண் நிறுவனம் ஒன்று, உளவுத்துறை ஒன்று, அவருடைய நிறுவனம் ஒன்று. இந்த 3 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு தொகுதியில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அதிருப்தி இல்லாமல் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் கையில் வந்துருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட போலீஸ் துறையிலேருந்து உளவுத்துறை எல்லாம் அவங்ககிட்ட இருக்காங்க. அப்போ அதோடு சேர்ந்து இவரை நிறுத்தி வச்சோம்னா அந்த பக்கத்தில் யார் போடுவோ அவங்கள நம்ம எப்படி கவுண்டர் பண்ணும் வரைக்கும் யோசிக்கிறாங்க. முழு நேர வேலையே தான். வரக்கூடிய 2026ங்கிறது திமுகவுக்கு நம்ம சொல்ற மாதிரி வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த ஒரு தேர்தலில் தோற்றுட்டோம், இவ்வளோ நாள் காலங்காலமாக நம்ம நினச்சிட்டு இருந்தது போயிடும். பணம் கைவிட்டு போயிடும். அதிகாரம் இல்லைன்னா பணம் போயிடும்.
அடுத்து நம்ம வந்துட்டோம்னா போதும், வள்ளுவருக்கே பாடம் சொன்ன ஒரு கலைஞர்னு சொல்லிலாம் கலைஞர் கோட்டங்கள் தமிழகம் முழுக்க உருவாக்கிடலாம், தமிழ்நாடே நம்மளுது தான், முடிஞ்சு போச்சு. அந்த எண்ணம் இவங்ககிட்ட இருக்குது. அதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இவ்வளவு செய்கைகள். அதனால் இன்றைக்கி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய நெட்வொர்க், அது அதிர வைக்கும் நெட்வொர்க், அந்த அளவுக்கு அதிர வைக்கக்கூடிய நெட்வொர்க். இப்போவே இவ்வளோ வேலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ செலவு பண்ணக்கூடியவர்கள் யார், அதையும் தாண்டி துறை ரீதியாக ஒவ்வொரு துறையிலும் டார்கெட்டை நியமிச்சிட்டாங்க. எதுக்கு டார்கெட்னு உங்களுக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு டார்கெட் வச்சு இப்போ ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுல அதுக்கு தான் ஃபஸ்ட்டு டார்கெட். அதை அடுத்து மதுரையை சேர்ந்த ஒருத்தருக்கு 2வது டார்கெட். இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியினோட இவங்களை எப்போ அடிக்கலான்னு அவங்க ஒரு, ஏன்னா பிஜேபிக்கும் திமுக அண்டர்கிரவுண்ட் டீலிங், அதை மாற்றலாம் கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் பிஜேபி என்ன நினைக்கும், நம்ம இங்கே ஆட்சிக்கு வரணும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தாலும் ஆட்சிக்கு அவங்க வரணும்ல, அப்போ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, அதிமுக அமித்ஷாட்ட பேச போனாங்களா, பேசி முடிச்சுட்டு அமித்ஷா வெளில வந்து என்ன சொன்னார், யார் எடப்பாடி என்ன சொன்னார், இல்லைங்க நிறையா திட்டத்துக்கு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம், கூட்டணிலாம் இல்லைன்னாரு. அமித்ஷா உடனே 2026 என்டி ஆச்சுங்கிறார். ஏன், அமித்ஷா நினைக்கிறது தான், உங்களெல்லாம் பார்க்க மாட்டார், திமுகவோட டீலிங் தான், அதுக்காகலாம் உடைக்கணும்லாம் அப்படியே அமைதியாக இருந்து வரணும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், ஊரக வளர்ச்சியில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு திமுக இன்றைக்கி போராட்டம் வெளியூர்லலாம். ஏற்கனவே அதில் மிகப்பெரிய கையாடல் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 89,000 கேஸ் இருக்குது, பல கோடிகள் முறைகேடு நடந்திருக்குது. திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஊராட்சியில் வேலையே பார்க்கல, வேலை பார்க்காம சம்பளம் பேருக்குது 89 பேருக்கு. ஒவ்வொருத்தர் பேர்லேயும் வந்து 23,000 பேர் இருக்குது. என்னங்க கம்மியாக 23, இது தமிழகம் முழுக்க பல கோடி முறைகேடு நடந்துக்குது. இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க, இதுக்காக இவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அதை தூசு தட்ட போகிறாங்க. ஏற்கனவே இடி இங்கே வந்துருச்சா, இப்போ அதில் வரப்போகுது. தெரியுமா, 9ஆம் தேதி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜின்னு ஒரு 10 நாளில் உச்சநீதிமன்றத்தில் சொல்லணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இவ்வளோ பிரச்சனை திமுக இருக்குது. இதை தாண்டி இப்போ விஜய் புதுசாக அச்சுறுத்தல். இன்றைக்கி வந்து மீடியாவிலேருந்து எல்லாமே விஜய்ன்னு பேச ஆரம்பிச்சாங்க. பரவாயில்லப்பா, 2 பேரையும் பயங்கரமாக இருக்கிறாருப்பா, இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். அப்போ நேரடியாக உதயநிதிக்கு இவர் டஃப்பு கொடுக்குறாரு. எடப்பாடி வளர்வதே இவங்க பெருசாக நினைக்கல, எடப்பாடி வந்து ஸ்டாலினுக்கு தான் டஃப்பு. அண்ணாமலைலாம் பெருசாக நினைக்கல, அந்த கட்சிக்கு 10 பேர் தான் இருக்காங்க. சீமான் கூட பெருசாக நினைக்கல. இவர் பேசுகிறது வெகுஜன மக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தெரியாதவர்கிட்ட போகும். போன தடவை நடந்த விஷயம் என்ன, சுப்புலட்சுமி ஜெகதீசன் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர், ஏன் அவங்க தோத்தாங்க, வடக்குறிச்சியில் வெறும் 300 ஓட்டு. இல்லைன்னா பிஜேபி அங்கே தோற்றுருக்கும். இங்கே டி நகரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 400 ஓட்டு. அணைக்கட்டில் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா 400 ஓட்டு. இப்படி சொற்பமான எண்ணிக்கையில் நிறைய இடத்த வந்து திமுக ஜெயிக்குது. இப்போ புதிய வாக்காளர்கள் வராங்க. புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்களே சொல்லுங்கள். இளைஞர்கள் யாருக்கு வந்தவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு யாரை தெரியும், அவங்க நியூஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ அண்ணாமலை இவங்களை விட அவர்களுக்கு பரிச்சயமானவர்கள் விஜய். அப்போ விஜயின் பால் அந்த வாக்கு போகும். அப்போ இத்தனை லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் வரும்போது அவர்களுடைய ஆதரவு. அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா. இதில் பெண்ணை சிக்கல் தெரியுமா அவங்களுக்கு, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அந்த 1000 ரூபாவை தாண்டி இன்றைக்கி பாலியல் பிரச்சனை வரும்போது பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொன்று, விஜய் அவர்கள் பெண்கள் லெவலுக்கு போயிட்டார். அவர்கள் ஏற்கனவே ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த வாக்கு அங்கே போயிடும். இவர்கள் எந்தெந்த செக்டாரை மையப்படுத்தி வச்சுருந்தார் அதெல்லாம் அடிக்கிறார். சிறுபான்மை வாக்குகள் சொல்லவே வேணாம். இப்போ சிஎம் போய் இன்றைக்கி மறுபடியும் இஃப்தாரில் போய் பேசுகிறார், நாங்கள் தான் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை மட்டும் குறி வச்சு பேசுகிறார். 2வது இடத்துக்கு தான் போட்டியான். இப்போ சிறுபான்மை வாக்குகள் இஸ்லாமியர்கள் காட்டில் அடமலை தான். இனிமேல் அவங்கள குறி வச்சு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பெரும்பான்மையை குறி வைக்கிறதுக்கு வேல் யாத்திரை, சிறுபான்மையினரை குறி வைக்கிறதுக்கு நோன்பு கஞ்சி. எப்படி கலைஞர் வந்து இந்த மாதிரிலாம் வேல்லாம் எடுத்துருக்காரா கலைஞர், அவருக்கு தெரியும். ராமர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான்னு சொல்லியே ஓட்டு வாங்கினார். இவங்களுக்கு பயம், முருகன் மாநாடு நடத்துறது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ என்ன திமுகவுக்கு பயம்னா, நம்ம விஜய் வர்றது பிரச்சனை, நம்ம ஓட்டை பிரிச்சிட்டா அதிமுக ஜெயிச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. இன்னொன்று, இந்த சர்வே உங்களுக்கு எனக்கும் தெரியுங்க. நம்ம வந்து தப்பாக ரைட்டான்னு யோசிப்போம். திமுகவுக்கு தெரியாமல் இருக்கும் எவ்வளோ உளவுத்துறை இருக்குது, உண்மையான ரிசல்ட்டாக இல்லைன்னு திமுக இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். விஜயை பார்த்து பதட்டப்படுவதற்கு காரணம், மறுபடியும் சொல்கிறோம், பெரும் கூட்டம் பின்னாடி இருக்கிறது. எல்லோரும் சொல்கிறாங்க ரசிகர்கள் எப்படிங்க ஓட்டு போடுவாங்க, ரசிகர்கள் தான் சார் ஓட்டு போடுவாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க, விஜய் மேலே அளவற்ற பற்றால் ஓட்டு போடுவாங்க. அதுமாதிரி ஸ்டாலின் மேலே அளவற்ற பற்று யாருக்காது இருக்குதா, உடன்பிறப்புகளுக்கே இருக்காது.
காசு கொடுத்தா தான் கமெண்டே போடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிமுக ஆட போங்க, அதிமுக பாடு 10 இந்த மாதிரி அமித்ஷாட்ட போய் கட்சி அடமான வச்சுட்டு வச்சார் எடப்பாடி தான் வெளியில் பேசிக்கிறாங்க. 10 நாள் 1 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் எடப்பாடியெல்லாம் என்ன பேசினார், இப்போ என்ன பேசினார் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ விஜய்னு ஒரு ஃபேக்டர் வரும்போது ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ திமுக அதிமுகவுக்கு பலம் என்ன, கட்டுக்கடங்காத பணம். பணத்தை வச்சுக்கிட்டு காசை கொடுத்து ஜெயிக்க போகிறீங்க. அப்படியே காசு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அம்பானி தான் ஜெயிக்கணும். காசு முக்கியம். விஜய்க்கு எண்ணெய் இல்லை, மறுபடியும் நம்ம விஜய்கிட்ட எண்ணெய் இல்லைங்கிறனா பணம் இல்லை. பணம் இல்லாத தாண்டி என்னென்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த கூட்டு வந்து இங்கே வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்காவது பணம் வேணும். ஓரளவுக்கு கூட நீங்கள் பணம், ஏன்னா பணம் ஓரளவுக்குனா விஜய்கிட்ட இருக்குமேங்கலாம் இல்லைங்க. திமுக அதிமுக பணத்துக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் தாங்க மாட்டார் விஜய். அந்த சங்கடம் விஜய்க்கு இருக்குது. அதுக்கு பெரிய மக்கள் புரட்சி வரணும், மக்கள் ஓடி போய் இந்த திமுக வேணான்னு ஓட்டு போடணும். இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட கோபம் இருக்குது. அந்த கோபம் பன்மடங்கு ஆகியிருக்கும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஐயா எடப்பாடியும் அண்ணாமலையும். ஏன் எடப்பாடி திமுக விமர்சிக்கவே மாட்டார். அவர் மேலே நிறையா கேஸ் இருக்குது, சும்மா தொட்டுட்டு வருவார். 100 நாள் வேலை திட்டத்துக்குலாம் எடப்பாடி எங்கே குரல் கொடுத்துருக்காரு சொல்லுங்கள்? அரசு ஊழியர்களுக்கு குரல் கொடுத்தாரா? இதே ஜெயலலிதா இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? பட்டும் படாமல் பண்ணுவார் எடப்பாடி. எடப்பாடிக்கும் மற்றவங்களுக்கும் என்னங்க ஆசை, கையில் வந்து நிறையா சொத்து சேர்த்து போச்சு, சம்பாதிச்சிட்டாங்க 4 வருஷம், அதை காப்பாற்றிக்கணும், ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ மோடிக்கிட்ட போய் சரணாகதியாகணும், அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு வசதியாக போச்சு. எடப்பாடி இருக்க வரைக்கும் திமுகவுக்கு சூப்பர். அதாவது ஜெயலலிதா வந்தால் கலைஞரை உள்ளே வைப்பாங்க, கலைஞரை வந்தால் ஜெயலலிதா உள்ளே வைப்பாங்க. ஆனால் எடப்பாடி வந்தால் ஸ்டாலினை உள்ளே வைக்க மாட்டார், ஸ்டாலின் வந்தால் எடப்பாடி உள்ளே வைக்க மாட்டார். ஆனால் இவர் அவரை திட்டுவார், அவர் திட்டம் ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்கணும். அதேமாதிரி பிஜேபி வந்தால் திமுக குடும்பத்தை கை வைக்காது. கெஜ்ரிவாலை குடும்பத்தை கை வைக்கும், மணிஷ் சிசோடியாவை கை வைக்கும். சந்திரசேகர ராவ் முன்னாள் முதலமைச்சர், அவங்க சந்திரசேகர ராவ் எதுக்குங்க கோவம்? சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருக்கும்போது தெலுங்கானா மோடி போகும்போது 3 தடவை போகிறார், 3 தடவையும் ஊரில் இல்லை, வரவேற்க போல. சந்திரசேகர ராவ் வந்து ஒரு வீரமானவர், அதனால் அவங்க பொண்ணை வந்து கவிதாவை வந்து அமலாக்கத்துறை. கெஜ்ரிவால் மோடிக்கு சவால் விடுறார் அவருக்கு. அதேமாதிரி மம்தா பானர்ஜி சவால் விடுறாங்க அவங்க அக்கா பையன் அபிஷேக் பானர்ஜிக்கு இடி. அகிலேஷ் யாதவ் சவால் விடுறார் அவங்க பெரியப்பா மேலே இடி. லல்லு பிரசாத் யாதவ் தலையிடுறாரு, அவர் மேலே இடி. அவங்க மனைவி ராபரி தேவி மேலே இடி. உத்தவ் தாக்கரே சவால் விடுறார், அவருடைய ஏரியாவில் சஞ்சய் ராகவத் மேலே இடி. சரத்பவால் சவால் விடுறார், அங்கே ஒரு இடி. அதேமாதிரி முக்தி முகமது சையத் பண்ணுறாங்க, அவங்க இடி. இந்தியா முழுக்க இத்தனை குடும்பங்களின் மீது ஈடி பாயுது. அதேமாதிரி சத்தீஸ்கரில் பூபேஷ் சிங் பாதல் மேலே இடி. ஆனால் ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து மோடிக்கு சவால் விடுறாரு, ஆனால் கை வைக்க முடியல. ஏன்னு கேட்டால் உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்களாம் காந்திக்கு பக்கத்துட்டு ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்துட்டு உண்மையே சொல்லுவோம், 1 ரூபா கூட லஞ்சமே வாங்காத ஒரு ஆட்சி திமுக, நம்புற மாதிரியே இருக்குது. அப்போ திமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலை, அதனால் மோடி கை வைக்கலை. நீங்கள் ரைடும் விடுவீங்க, கையும் வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் என்ன நாடகம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. அப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்த உடனே அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு, அவருடைய அதாவது வீரியத்தை குறைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நடக்குமோ. இப்போ யூடியூப்லாம் திறந்து பாருங்களேன், ஒரே நாளில் எப்படி சர்வே எடுத்தாங்க. இது சி ஓட்டர் நம்மளும் அதுதான் கணக்கு போகிறோம். ஒரே நாளில் எப்படி சர்வே எடுத்தாங்க. ஸ்டாலினுக்குலாம் 27 வராதுங்க, நம்ம தான் சொல்கிறோம். ஸ்டாலினுக்கு 27 வருது, மக்கள்கிட்ட இவ்வளோ எதிர்ப்பு மீறி 27 எப்படி வரும்? விஜய் தாங்க ஃபஸ்ட் எடுத்துக்கு வரோம் சொல்லிட்டு போகிறோம். நம்ம யார் கேட்க முடியும்? நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்கிறாங்க. சார் விஜய் 50 போயிருப்பார் சார், ஸ்டாலின் ஒன்றுமே இருந்தால் இருக்கார், அவர் தூக்கி நிறுத்தியிருக்காங்க சொல்லுவாங்க. அதனால் கருத்து கணிப்பை மக்கள் நம்மள. ஆனால் வெளியில் மக்கள் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா இல்லையா? வெளியில் போய் மக்கள்கிட்ட கேளுங்க, விஜய்க்கு ஆதரவு வெளியில் நினைக்கிறீங்க. திமுக உதறதுக்கு காரணம் என்ன? எல்லா வீட்லேயும் ஆள் இருக்குது, அதுதான் சிக்கல். இப்போ இதுவரை நானும் எவ்வளவோ தேர்தலை பார்த்துருக்கேன். இந்த தேர்தல் அதுவும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடிகர் கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு மாதம் வந்து சமீபத்தில் யாருக்குமே இல்லை. அது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். தெரில, நம்புகிறாங்க மக்கள் ஏதோ ஒன்று பண்ணுவார் போலகுது அப்படின்ட்டு. அது விஜயுடைய பலம். விஜய் அவர்களுடைய புகழை வந்து உண்மையில் அவராலே தாங்க முடியல, அந்த அளவுக்கு புகழ் படைத்தவராக இருக்கிறார். இது ஓட்டாக மாறுமா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது காலம் தான் முடிவு செய்யும். இப்போதைக்கு அவர் பேச்சு சூப்பர். சாரி, இன்றைக்கி வரைக்கும் தான் பேச முடியும். முதல் நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், எடப்பாடி நல்லா முடிவு எடுத்திருக்காரு, பிஜேபி கழட்டி விட்டார், விஜய் கூட சேர போகிறாரு, நல்ல முடிவு பண்ணோம். பிஜேபியோட போய் அடகு வச்ச உடனே எடப்பாடியை நம்ம சொன்னோம், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆகிட்டாருன்னு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை நல்லா, அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கருத்து கணிப்பில் மற்ற எல்லா விஷயங்களையும் விஜய் முன்னணியில் இருக்கிறார். இது இப்படியே தொடரும் அப்படிங்கிறது கருத்து ஒரு மேட்ரு வந்ததுனால தான் திமுக பதறி கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு லிஸ்ட்டை போடுறாருன்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏ மோடி நம்ம சொல்கிறோம் எம்எல்ஏ, அதை வந்து சீனியர்லாம் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திருச்சியில் வந்து உதயநிதி வந்து இளைஞர்களில் ஒருத்தர் போடுறாரு, நேரு ஆதரிச்சிருவாரா? நான் இங்கே இவ்வளோ நாள் இருக்கேன், என்னை கேட்டு தான் தலைவரே போடுவார் கலைஞரை, நீங்கள் என்ன நீங்களே கொடுக்குறீங்க? யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? அன்பில் மகேஷுக்கும் நேரு சண்டைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க, அவங்களெல்லாம் மீறி நீங்கள் பண்ணணும். மாவட்ட செயலர்கள் இன்றைக்கி 100 உயர்த்தணும். நீங்கள் போட்ட உடனே பஞ்சாயத்து ஆச்சா?
இந்த மாவட்ட செயலர் ஒருத்தர் மிரட்டி இப்போ தான் மாற்றுறீங்க. நிறைய ஊரில் போடுறதுலேயே சிக்கல். இங்கே பார்த்தீங்கன்னா தாமோ அன்பரசனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட சுந்தருக்கும் சண்டை. அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஊரில் துரைமுருகனுக்கும் அணைக்கட்டு நந்தகுமாருக்கும் சண்டை. சொல்லிக்கிட்டே போகலாம். மாநிலம் முழுக்க திமுக ஆடிக்கொண்டிருக்கிறது. பணம் போச்சுன்னா எடுத்துகிட்டு ஓட தயாராகிட்டாங்க கீழே உடன்பரப்புகள். ஏன் 4 வருஷம் 14 வருஷம் 10 வருஷம் ஆடிஎம்கே ஆச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 4 வருஷத்தில் சம்பாதிக்கவும் இல்லை. ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. பணத்தை கண்ணில் காட்டிங்கன்னா செலவே பண்ண மாட்டாங்க. இந்த தடவை தேர்தல் வித்தியாசமான தேர்தல். பணம் இருக்குங்கிற மமதையிலும் அதிகாரம் இருக்கக்கூடிய தெம்பிலும் பிஜேபி வராங்க. மக்கள் சரியான ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் நம்புகிறோம். அதற்கான காலம் இதுவல்ல, இறங்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.